கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, என்னால் ஆலோசனை பகுதியாக ஒரு வாலிபன் அவனுடைய பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விடுவிக்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரமாக இருக்குது, சமாதானம் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ 2 பேர் அந்த வழியாக போகும்போது, ஏன்பா உனக்கு சமாதானம் இல்லை, ஏன் பாரமாக இருக்குன்ற, நீ என் கூட வா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை காட்டுறேன்னு சொல்லி அவங்க சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. சினிமாவுக்கு கூப்பிட்டு போய் 2.5 மணி நேரம் ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு வருவார். திரும்ப அவருக்கு பாரம் வந்துடும். திரும்ப அப்படியே ரொம்ப கஷ்டமாக சோர்வா, ஐயோ இந்த பாரத்துலேருந்து யார் என்னை விடுவிப்பா, எனக்கு ஒரு சமாதானமே இல்லையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் புலம்புவார். அந்த வழியாக இன்னும் 2 பேர் வருவாங்க. என்னப்பா அவரே புலம்பின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, என் மனதில் இருக்கிற பாரம் நீங்க மாட்டேங்குது, என் பாரம் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவார். அப்போ என் கூட வா, உனக்கு பாரமே இருக்காது, ஒரு சூப்பரான ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அவங்க ஒயின் ஷாப் கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அந்த சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி கொண்டு வரான். அந்த சரக்கு அந்த போதை தெரிஞ்ச உடனே திரும்ப அவனுக்கு பாரம், ஐயோ எனக்கு ஒரு பாரமாக இருக்குது, எனக்கு சமாதானமே இல்லை, என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரமாக இருக்குது, யார்தான் என்னை விடுவிப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப அவன் புலம்புவான். அப்போ ஒரு வழி அந்த வழியாக உணர்த்துல 2 பேர் வருவாங்க. அப்போ என்னப்பா உங்க கஷ்டம், ஏன் அப்படி புலம்புற அப்படின்னு சொல்கிறப்போ, ஐயா அது போல் எனக்கு என் இருதயத்தில் ஒரு பாரம் இருக்குது, அந்த பாரம் இறங்கவே மாட்டேங்குது, அந்த பாரத்தினால ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வாப்பா நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், அந்த பணத்தை வச்சு நீ நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுன்னு ஜாலியாக இருப்பா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துருக்கணும். அந்த பணமும் கொஞ்ச நாளில் கரைஞ்ச உடனே அவன் திரும்ப அந்த பாரம் சமாதானம் இல்லை, எல்லாமே அந்த நேரத்துக்கு தான் அந்த சமாதானம் கிடைக்கும் அவனுக்கு, அந்த நேரத்துக்கு தான் அவனுக்கு அந்த பாரம் போகுது. திரும்ப அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சுமையை அப்படியே இருதயத்தை ஒரு பாரத்தோடு அவன் திரும்பவும் கிளம்பின்னு இருக்கும்போது, அந்த வழியாக 2 சகோதரிகள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கும்போது அந்த சகோதரிகள் பார்த்து, என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க, ஏன் புலம்புறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, என்ன பாரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னே தெரியல, எனக்கு விதமான ஒரு பாரமோ ஒரு சமாதானம் இல்லாமல் ரொம்ப கவலையாக இருக்குது, யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு வழி சொல்கிறாங்க, அது தற்காலிகமாக தான் அந்த பாரம் என்னை விட்டு போகுது, தற்காலிகமாக தான் எனக்கு அந்த சமாதானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நண்பனே இயேசுவினிடத்தில் வந்து விடுன்னு சொல்லி அந்த சகோதரிங்க ஒரு சின்ன பாடல் பாடி அவருக்கு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவின் அன்பை சொல்லி, உங்களுடைய பாரம் போகணும்னா நீங்கள் இயேசுவின் மேலே உங்கள் பாரத்தை வைங்க, அவர் உங்கள் பாரத்தை சுமந்து நீங்கள் உங்கள் இழைப்பு, அதாவது அவர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து நீங்கள் சந்தோஷமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அன்பெல்லாம் அவர் சொல்லி அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா ட்ராக்ஸ் கொடுத்து அதன் மூலிமா சத்தியத்தை அவருக்கு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை சொன்ன பிற்பாடு அவர் அதன்படி அவர் என்ன பண்ணாராம், முழங்கால் பற்றி ஜெபித்தார். ஆண்டவரே என் சுமையை இறக்கினீங்களாண்டவரே, என் பாவம் என்ற ஒரு பெரிய சுமையை ஆண்டவரே என் சிலுவையை ஆண்டவரே சுமந்து தீர்க்கிறாண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறாண்டவரே, என் பாவங்களும் என் மீறுதலும் என் குற்றங்களை நீ மன்னிக்கிறாண்டவரே, என்னுடைய பாரத்தை நீ எடுத்து போட்டு நான் விசுவாசிக்கிறாண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுனாண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் செபிக்கும்போது அவனுக்கு ஒரு தெய்வீக சமாதானமும் அவனுக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு பாரம் என்ற ஒரு செயல் அவனுக்கு போச்சான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் கூட அநேகர் நம்ம என்ன பண்ணுறோம், புலம்புறோம், ஐயோ எனக்கு ஒரு பாரம், என் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை, என் இருதயத்தில் ஒரு கவலை இருக்குது, நான் எங்கே போனாலும் எனக்கு அந்த இருதயத்தில் ஒரு பாரம் குறையவே இல்லை, தற்காலிகமாக போகிறேன், ஒரு சின்ன சந்தோஷத்தினால எனக்கு பாரம் போகுதுன்னு நினைக்கிறேன், திரும்ப அந்த பாரம் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை நினைப்பீங்கன்னா, இன்றைக்கு அந்த சகோதரனுக்கு எப்படி இயேசுவின் அன்பை சொன்னாங்களோ, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்து தீர்த்தாருன்னு சொன்னாங்களோ, அதே தான் உங்களுக்கு எனக்கும். ஒரு வேலை நான் கிறிஸ்தவனாக இருந்தோம், நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ வேதத்தை படிங்க. அந்த பைபிள் நம்ம படிக்கும்போது உண்மையாலுமே அது நம்மளுக்கு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு வார்த்தைகள் அது இருக்கும், நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அது இருக்கும். தேவன் நம்மளுக்கு நம்முடைய பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு அவர் ஒரு லகுவான இருதயத்தை நமக்கு தருவார். அப்போ இன்றைக்கு ஒரு வேலை இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கீங்கன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவரே, என் பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னாண்டே, என் பாவத்தை நீங்கள் சுமந்தீராண்டே, இந்த பாரத்தை என்னை விட்டு போக செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன், நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரையில் நிலைத்து நின்றிட உமது